வார்த்தைக்காக நம் தேவ சமூகத்தில் நாம் சொல்லுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேலை நீ பாக்கியவான். எல்லாம் தெளிவா இன்ட்ரோடக்ஷன் போன வாரம் சொல்லியாச்சு. அதாவது இஸ்ரவேல் எத்தனை கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகளின் மத்தியில் அவங்க போனாலும் அவங்க யாரு? அவங்க யாரு? பாக்கியவான்களாய்த்தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இஸ்ரவேலர்கள் எங்க போய் சேரல? எங்க போய் சேரல? போன வாரத்தை ரீகால் பண்ற, அவ்வளவுதான். போன வாரம் செய்தி ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீகால் வரும். எங்க போய் சேரல? அவங்க கானானுக்கு போய் சேரவில்லை. கர்த்தர் தனக்கு வாக்களித்த தேசத்தை அவர்கள் என்ன பண்ணவில்லை? சுதந்திரிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? எதனால? ஏன்னா நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். சொல்லுவோமா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனானால் அவ்வளவு சீக்கிரம் யாருனாலே ரட்சிப்புக்குள்ள வரவே முடியாது. அப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சுன்னா அவன் பாக்கியவான். அவன் வாழ்க்கையில உலக பிரகாரமா 1000 தோல்விகளை சந்திக்கலாம், உலக பிரகாரமா 1000 இழப்புகளை சந்திக்கலாம், உலக பிரகாரமா 1000 காரியங்கள் நெகட்டிவா வரலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். சொல்லுவோமா? ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனம் எங்க போகும்? எங்க போகும்? அந்த பரலோகத்துக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல நம்ம வேற ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அந்த பரலோகத்தை காட்டுல எங்க அம்மா பெருசுங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த பரலோகத்தை காட்டுல எங்கிட்ட இருக்க பணம் பெருசுங்க. நீங்க இழந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அந்த பரலோகத்தை காட்டில் நான் இழந்து போன இந்த விஷயம் பெருசு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டது எதற்காக? பரலோகம் போகணும். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியம். அல்லேலூயா. வாழ்க்கையில 1000 பிரச்சனை வரலாம், ஆனா ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவ்வளவுதான். அது முத்திரிக்கப்பட்டுருச்சு, அது முத்திரை போடப்பட்டுருச்சு ஆண்டவருக்கு. அதனால அது எப்பவுமே பாக்கியவான் தான். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை குறிச்சு நீங்க என்ன பண்ண வேண்டாம். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன பண்ண வேண்டாம்? சொல்லுங்க. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. கலங்காதே, திகையாதே, நான் உன். ஏன் கலங்குற? ஏன் திகைக்கிற? நான் தான் உனக்கு தேவனா இருக்கிறேன்ல. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், உண்மையாலுமே ஒருத்தங்க கடவுளை, ஏசப்பாவை உண்மையாலுமே தேவனா ஏற்றுக்கொண்டு வாழ்கிறான்னா அவன் எதை குறிச்சு கலங்கவே மாட்டான், அவன் கவலைப்படவே மாட்டான். யார் தெரியுமா கவலைப்பட்டுட்டு கலங்கிட்டு இருப்பா? சொல்லுங்க. தேவன் அறியாதவனுக்கு தான் கலக்கம், தேவன் அறியாதவனுக்கு தான் திகைப்பு, தேவன் அறியாதவங்களுக்கு தான் பிரச்சனை, போராட்டம் எல்லாம் அவங்கள இது பண்ணும். அதாவது நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். பவுலுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருந்தது. வேதத்திலேயே பெரிய ஊழியம் செஞ்சவர் பவுல் தான். இயேசுவுக்கு அடுத்தது ஊழியம் செஞ்சது யாரு? பவுல். அந்த பவுலே சொல்ற என்னன்னு, எனக்கு ஒரு பலவீனம் உண்டுங்கிறார். அல்லேலூயா. ஆனா என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை, பலவீனம், போராட்ட குறித்து நான் என்ன பண்றேன்? பெருமை பாராட்டுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமா கிடைக்குது எனக்கு. நான் இப்படி வீக்கா இருக்கிறனாலதான், நான் இப்படி தோற்கறனாலதான், நான் இப்படி இன்சல்ட் ஆகப்படுறதுனாலதான், நான் இப்படி நெகட்டிவா என் வாழ்க்கையில நடக்கிறதுனாலதான் அவருடைய பலன் என்ன தாங்குது. சொல்லுவோமா?
என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலைன்னா ஐ கான்ட் ஏபிள் டு டேஸ்ட் a single thing in God's kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்துல ஒரு சின்ன விஷயத்தை கூட என்னால என்ன பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண இருக்கவே முடியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிச்சு பாப்பீங்க? எப்படி ருசித்து பாப்பீங்க? எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா ருசிச்சு பார்க்க முடியுமா? சொல்லுவாங்களே, என்ன இனிப்பே தெரிய மாட்டேங்குது. ஆமா, கொஞ்சமாவது காரத்தை சாப்பிட்டாதான் இனிப்பு என்னன்னு தெரியும். நல்ல சொல்லுவோமா? அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, உபத்திரவத்தின் குகையிலிருந்து அவர் என்னை தெரிந்து கொண்டார். அதனால நான் இன்னைக்கு அவருக்கு ஊழியம் செய்யறேன். அவர் என்ன நான் நார்மலா சந்தோஷமா ஹாப்பியா அப்படியே நான் செழிப்பா இருக்கும் போது என்னை தெரிந்தெடுத்து கொள்ள எந்த கடவுளும் அப்படிப்பட்ட கடவுள் இல்ல. ஏதாவது கடவுள் பாவியை சூஸ் பண்ணியிருக்கா உலகத்துல? Can anyone? பாவியை தண்டிக்கிற கடவுளை தான் பார்த்திருக்கிறோம், அப்படிதானே? உலகத்துல பாவியை நேசித்த கடவுள் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. தப்பு செஞ்சா என்ன பண்ணுமாமா? பண்ண குத்துற கடவுளை தான் பார்த்திருக்கோம். தப்பு செஞ்சவனையும் சேர்த்து அணைக்கிற ஒரே கடவுள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். வரலையே சொல்லுவோமா? அவர் மட்டும்தான் பாவிகளை நேசிக்கிறார். ஆண்டவர் தெளிவா சொல்றார், பரிசுத்தவான் நீதிமான்களை அல்ல, நல்லவனை தேடி வரல. யாரை தேடி வந்திருக்கேன்? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப. நீங்கள யார அழைக்க வந்திருக்கிறீங்க? நீதிமான்களை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதிமான்களுக்காக வரல, பாவிகளை. இங்க எத்தனை பேர் பாவி? ஹல்லேலூயா. இங்க எல்லாருமே பாவிதான். வேதமே சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுறாராமா, ஒரு நீதிமானாவது இருப்பானே. நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனும் எல்லாம் கெட்டு போயிட்டான். இனி நான் இறங்கினாத்தான் வேலை. ஹல்லேலூயா. நீ நான் போனாதான் அங்க வேலை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். இன்னைக்கு நான் நல்லவன், இன்னைக்கு நான் பரிசுத்தவான், இன்னைக்கு நான் சூப்பர், இன்னைக்கு நான் கிரேட், இன்னைக்கு நான் பெஸ்ட்ங்கிறவங்க எல்லாருமே பாவிதான். வரலையே சொல்லுவோமா? இன்னைக்கு நான் ரைட்ங்கிறவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ராங்கா இருந்தவங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேதம் தெளிவா சொல்லு சங்கீதத்துல, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போயிட்டார். நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இறங்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா இருக்கிறது பாவியை பார்த்து கேவலப்படுறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமாகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு என்னன்னு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? யாருமே கிடையாது. அப்படி ஒரு மனுஷனை கர்த்தர் தொட்டு ரட்சித்து அவனுக்கு மன திரும்புதலை கொடுத்து ஞானஸ்தானத்தை கொடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறாருன்னா, அந்த மனுஷனுக்கு சமம் இந்த பூமியில வேற யாருமே கிடையாது. அம்பானியும் கூட கிடையாது. ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு சமம், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு சமமானது இந்த பூமியில யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சொன்னாரு, இஸ்ரவேலை பார்த்து என்னன்னு சொன்னாரு? நீ பாக்கியம் கொடுத்து வச்சவன் பாணி, என்னால நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் இது கிடைக்கும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். யாரெல்லாம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சில நேரங்கள்ல கொஞ்சம் அப்படியே பார்ப்பேன், ரொம்ப பிஸியா, ரொம்ப ஹாப்பியா, அப்படியே தங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படியே பார்ப்பேன். பார்த்து, நீ என்ன தலைகிறத்துவம் போட்டு தலைகளை நின்னாலும் நீ பாக்கியவான் இல்லையே. எங்கிட்ட சாப்பிட்றதுக்கு சோறு இல்லைனாலும் நான் யாரு? நான் யாரு? பாக்கியவான். நீ 5 ஸ்டார் ஹோட்டல்லயே போய் சாப்பிட்டாலும் நீ யாரு? நீ யாரு? பாக்கியம் இழந்தவன். ஹல்லேலூயா. நான் வீட்டுல வெறும் கஞ்சியும் பச்சை மிளகாய் தின்னாலும் நான் யாரு? பாக்கியம். நீ பெரிய சில்க்ஸ்ல போய் ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டுட்டு வந்தாலும், நான் கசக்கின கந்த துணியை கட்டி இருந்தாலும் பாக்கியம். ஹல்லேலூயா. நீ மாடி மேல மாடி, மாடி மேல மாடி, மாடி மேல மாடி கட்டி மேல போய் குடியிருந்தாலும்
நான் கீழே அங்க இருக்கே இடம் இல்லாம தெருவுல தங்கினாலும் நான் பாக்கியவான். நீங்க அவங்க எப்படி பாக்கியம் இழந்தவன். அல்லேலூயா. எனக்கு வழி போவதற்கு எனக்கு இந்த வண்டியும் இல்லைனாலும் நடந்துதான் போயிட்டு இருக்கேன்னாலும் நான் பாக்கியவான். காஸ்ட்லி கார்ல ரோல்ஸ் ராய்ஸ்லயே போனாலும் நீ யாரு சொல்லுங்க, பாக்கியம் இல்லாதவன். அல்லேலூயா. நான் கர்த்தர் என்ன எப்படி பண்ணி இருக்கிறாரு? பாக்கியவானாய் மாற்றி இருக்கிறார். அதான் சொல்ற, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. நோ ஒன் இஸ் ஈக்குவல் டு யூ. நம்ம கூட யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி யாராவது கூட கம்பேர் பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரி முட்டாள் யாரும் இல்ல. அப்படி கம்பேர் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள மாதிரி முட்டாள் யாருமே வரலையா சொல்லுவோமா? தயவு செய்து உங்களுடைய ஸ்டேட்டஸையும் உலகத்துல ரசிக்கப்படாதவனுடைய ஸ்டேட்டஸையும் என்னைக்கு சமப்படுத்தி பார்க்காதீங்க. கர்த்தர் இங்க யாருடைய ஸ்டேட்டஸையும் உயர்த்தறதுக்கு வரல, ஒவ்வொருத்தனுடைய ஆத்துமா உயர்த்தறதுக்கு தான் வந்தார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? உங்களுக்கு காசு கொடுக்கணும்னா அவர் இங்க வரணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வீடு கொடுக்கணும்னா அவர் இங்க வரணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு நிலம், வீடு, வாசல், ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கணும்னா அவர் வரணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் பிளெஸிங் அப்படின்னு சொடக்கு போட்டார்னா பிளெஸிங் வந்துடும். அதுக்காக இங்க வரவே இல்லை. Hallelujah. So don't compare your status with the unbeliever, non-believer status. ரட்சிக்கப்பட்ட ஜனமே ரட்சிக்கப்படாத ஜனங்களோட சேர்ந்துட்டு ஸ்டேட்டஸை சமப்படுத்தி பார்க்காத. நம்மள மாதிரி பைத்தியக்காரன் வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு காட்டிலும் மேலானது ஒன்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கும் நம்ம ஒப்பே கிடையாது. நம்ம இங்க கம்பேர் பண்ணி பார்க்கிற அளவுக்கு நம்ம யாரு கிடையாது. We are not a normal people. We are not a normal people to compare with a normal people. ஹல்லேலூயா. நம்ம சாதாரண ஜனம் கிடையாது. சாதாரண ஜனத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கறேன். வரலையே சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்ட ஜனத்திற்கு நான் என்ன பண்றேன்? சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமா நானே இருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் யாரு இருக்காங்க? யாருமே இல்லை. அவங்க பணம் தான் அவங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? தத்துவம் பேசலாம் நல்லா. பணத்தை வச்சு அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எல்லாம் பேசலாம். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. மரிச்சா பரலோகம் போக முடியுமா? ரட்சிக்கப்பட்டாதான் போக முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏத்துக்கிட்டாதான் போக முடியும். ஆண்டவருக்காக வாழ்ந்தாதான் போக முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தான். அதை என்னைக்கு ஒரு மனுஷன் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறானோ அன்றைக்கு அவனுக்கு ஒப்பான ஜனம் இந்த பூமியிலேயே கிடையாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், அன்றைக்கு அவன் தொடப்பட்டுட்டான், அன்றைக்கு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிலேயாமின் கண்களை கர்த்தர் திறந்தது போல நம்முடைய கண்களையும் கர்த்தர் திறப்பாராக. ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல சகாயத்தை குறித்து பார்த்தோம். இந்த வசனத்துல சகாயம்னா என்ன, யார் யாருக்கெல்லாம் சகாயம் வருது, எப்படி சகாயம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மகிமையை குறித்து பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மகிமையை குறித்து பார்க்க போகிறோம். 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. வரலையா சொல்லுவோமா? இங்கே ஒருத்தனுக்கு மகிமை கிடைக்கிறது. யாரது? யோசேப்பு. ஏற்கனவே மகிமையோட டெஃபினிஷன் உங்களுக்கு சொல்லியிருக்க. மகிமை என்றால் என்னது? மகிமைனா என்னதுங்க? க்ளோரி, க்ளோரி, க்ளோரிங்கறாங்க. அப்படின்னா மகிமை, 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 மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமைனா என்னதுங்க? ஆளுகை. வரலையா சொல்லுவோமா? ஆளுகை. இப்போ இந்த இடத்துல யோசேப்புக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறாராம்? எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையையும் என் தகப்பனுக்கு அறிவியுங்கள் என்று யோசேப்பு சொல்லுகிறார். வரலையா சொல்லுவோமா? இப்ப யோசேப்புடைய பேக்ரவுண்ட குறிச்சு நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்க போகிறோம். அவனுடைய மகிமையாகிய அந்த ஆளுகையை குறித்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம பார்க்க போறோம்.
யோசேப்பு எகிப்திற்கு எப்படி வரப்பட்டவன்? எப்படி வரப்பட்டவன்? அடிமையாக வரப்பட்டவன். சொல்லுவோமா? யோசேப்பு எகிப்திற்கு வரும் பொழுது அடிமையாக விற்கப்பட்டு வந்தவன். அல்லேலூயா. ஆனால் யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணினாரு? அடிமை என்னவா மாத்தினாரு? அடிமையை என்னவாய் மாற்றினார்? அரசனாய் மாற்றினார். ஒரு சொல்லுவோமா? யோசேப்பை விற்றவர்கள், வாங்கினவர்கள் அவனை சந்தையில வச்சு அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து நிர்வாணமா அவனை வித்தாங்க. எத்தனை பேத்துக்கு இது தெரியும்? வரலாறு தெரியாதா? யோசேப்பை எப்படி வித்தாங்கன்னு தெரியாதா? ஏன்னா ஒருத்த ஒரு அடிமையை வாங்க வரான்னா எந்த பழுதும் இருக்கக்கூடாது. நோய், வியாதி, தொழு நோய் எதுவும் இருக்கக்கூடாதுல்ல. அதனால ஃபுல்லா ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு செக் பண்ணுவான். குச்சி வச்சிருப்பான், தட்டி தட்டி பார்ப்பாங்க. அங்க யோசேப்பு அப்படித்தான் அவங்க என்ன பண்ணாங்க? சோதனை பண்ணி தான் போத்திபார் வாங்கிட்டு போனார். சோதனை பண்ணி யார் வாங்கிட்டு போனா? போத்திபார். சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு வெளியே வந்த உடனே பார்வோன் யோசேப்புக்கு என்ன செஞ்சாரு? அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை, ராஜ வஸ்திரங்களை உடுத்த சொன்னார். சொல்லுவோமா? அவன் அரசன் ஆனதுக்கு அப்புறம் என்ன வஸ்திரத்தை உடுத்திட்டு வந்தான்? எகிப்துல இளவரசன் உடுத்தக்கூடிய ராஜ வஸ்திரம். உள்ள வரும்போது எப்படி வந்தான்? வஸ்திரம் இல்லாம விற்கப்பட்டான். ஆனா இப்போ ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். மகிமையை நீங்க உணரணும். அதுக்காக சொல்றேன். சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற மகிமையை நீங்க உணரணும். அதற்காக சொல்லுகிறேன். உள்ள செய்யாத தவறுக்காக 12 வருஷம் ஜெயில். எப்படி? செய்யாத தவறுக்காக யோசேப்பு 12 வருஷம் ஜெயிலு. அந்த 12 வருஷம் ஜெயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க? ஜெயில எப்படி இருப்பாங்க? ஒரு கைதியா இருந்தவன் கர்த்தர் அரசனாய் மாற்றினார். சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் கீழே இருந்தவன் இப்ப எல்லாத்துக்கும் மேல போயிட்டான். இதுதான் மகிமை. சொல்லுவோமா? இதுதாங்க மகிமை. இதுதான் மகிமை. இப்ப நான் ஆசீர்வாதத்தை குறித்து நான் இங்க பேச வரல. தேவனுடைய மகிமையை குறித்து பேச வருகிறேன். உங்களை எப்படி கர்த்தர் ஆளுகைக்குள்ளாக கொண்டு போறாரு, ஆளுகிறவர்களாய் மாற்றுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானது யாருமே இல்லப்பாங்கிறத ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பார்வோன் எல்லாம் காலாகாலமா ராஜாவா வருவேன். யாராவது கனவுல கண்டிருப்பாங்களா எகிப்துல நான் ராஜாவா வருவேன்னு? யாராவது ஒருத்தராவது கனவுலையாவது நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா என்ன அளவுக்கு கர்த்தர் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறத காமிச்சிருக்கிறார். சொல்லுவோமா? அது எந்த இடத்துல அரசனா மாத்தி இருக்கிறாருன்னா, தான் வாழ வந்த ஊருக்கு அரசனாய் மாற்றவில்லை, தான் அடிமையாய் விற்கப்பட்ட ஊர்ல அரசனாய் கர்த்தர் மாற்றினார். சொல்லுவோமா? அப்படி எத்தனையோ பேத்தை கர்த்தர் மகிமையாய் மாற்றி இருக்கிறார். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். யார் யாரெல்லாம் சொல்லுங்க? வேதத்துல இந்த மாதிரி கர்த்தர் நல்ல மகிமையாய் உயர்த்தின பாத்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. இங்க யோசேப்பு, தாவீது, தானியேல். இல்ல தாவீது அவரோட ஊர்லயே. தானியேல். வேற மெயினா நாளே விட்டுட்டீங்களே. எஸ்தர் ராஜாத்தி. அப்புறம் வேற நெகேமியா, அவர் பானபாத்திரக்காரன் இல்ல. வேற இவங்களாம் அவங்க ஊர்லயே பண்றவங்க. யாக்கோப்பு. யாக்கோப்பு மாமனார் ஊர்ல நல்லா பெரிய அளவு 2 பரிவாரங்களை வாங்கினாரு. ஆபிரகாம். வேற ஈசாக்கு. ஈசாக்கு வனாந்தரத்துல பெரிய ஆளானாரு. ரைட். மோசே. மோசே மோசே எகிப்துல. சரி, ஓகே. 40 வருஷம் அரசன். ஆமா, எபிரேய குழந்தை அவன். அவர் எகிப்துல என்னவா 40 வருஷம் இளவரசனாய் வளர்க்கப்பட்டான். அப்போ தேவனுடைய மகிமை எப்படி எல்லாம் விளங்குது பாத்தீங்களா? அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சீக்வன்ஸ பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வழி எந்த வழியில நமக்கு உயர்வு வரும்னு. நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. உங்களை உயர்த்த வேண்டியது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. நம்ம எப்படி எல்லாம் உயரணும்னு நம்ம பிளான் பண்றோம். ஆனா உயர்வு கர்த்தருடைய கரத்துல இருக்குங்கிறத இந்த மண்டை மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. சொல்லுவோமா? உயர்த்துகிறவர் கர்த்தர். சொல்லுவோமா? உலகத்தானுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னா ரட்சிக்கப்பட்டவனுக்கும் அதே ஃபார்முலா கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரே ஃபார்முலா இயேசு ஃபார்முலா மட்டும்தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா ஜீசஸ்.
ரட்சிக்கப்படாதவங்களுக்கு 1000 ஃபார்முலா இருக்கு. யூடியூப் எடுத்தீங்கன்னா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பெரிய ஆளாகலாம்னு 1000 வீடியோ இருக்கு. அதை பார்த்து வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த பைபிளையும் ஆண்டவரையும் பார்த்தவங்க வாழ்க்கை ஒரு நாள் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. நீங்க கையில வச்சிருக்க இந்த வேதாகமத்தையும் நம்ம கும்பிடுற ஏசப்பாவையும் நம்புனவங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. ஆனா இந்த பழைய ஏற்பாட்டுல முழுசா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்ப இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பெரிய வேலை கொடுப்பார், பெரிய வீடை கொடுப்பார், பெரிய அதெல்லாம் பேச வரல. மகிமையாய் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதை நான் சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் இந்த இடத்துல உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த மகிமையை யோசேப்புக்கு எந்த அளவுக்கு அந்த மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதே மகிமையை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிற நமக்கும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமையை உணர்ந்தவர்களாய் நாம் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3:13. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஒரே சொல்லுவோமா? கர்த்தர் பாருங்க, அங்க யோசேப்புக்கு அடிமையான யோசேப்பை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். அடிமையாய் விற்கப்பட்டவனை மகிமையா மாற்றினார். இந்த இடத்துல இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும். இது யாருக்கு கொடுக்கிறார் இந்த மகிமையை? இந்த மகிமை யாருக்கு? சாலமோனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சாலமோன் யாருங்க? சாலமோன் ராஜாவாகும் போது அவருக்கு வயசு 16 18. சாலமோன் ராஜாவாகும் போது அவருக்கு வயசு என்னது? 16 18. அப்போ சாலமோன் தேவனுடைய சமூகத்துல போய் பிரார்த்தனை செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த ஏராளமான இந்த ஜனத்தை நான் வழி நடத்தணும். நான் போக்கு வரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கேன். எனக்கு வெளியே போனா திரும்பி வீட்டுக்கு வர தெரியாது. சொல்லுவோமா? போக்கு வரவு, எங்க போறேன் எங்க வரேன் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கேன். ஏதோ எங்க அப்பா பெரிய ஆளு தாவீது. சாலமோன் அப்பா யாருங்க? எங்க அப்பாவுடைய பிரஸ்தாவம் எல்லாம் பெருசு. அவருக்கு ஈக்குவலா இந்த ராஜ்யத்தை எடுத்து கட்டி எழுப்பணும்னா நான் நல்லா ஒரு தூசு, என்னால எல்லாம் ஒண்ணும் முடியாது. போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். என்னால இந்த ராஜ்யத்தை தாங்க முடியாது. எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, இந்த ராஜ்யத்தை இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு போதிய ஞானத்தை மட்டும் எனக்கு கொடுங்க. ஒரு சொல்லுவோமா? ஆளுகிற ஞானத்தை கேட்டாரா, அவங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை கேட்டாரா? சொல்லுங்க. இவங்க எல்லாத்தையும் நான் ஆள்றதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னாரா, இல்ல இவங்க ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அதை கரெக்டா நியாயம் தீர்த்து அனுப்புகிற எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டாரு. நியாயம் தீர்க்கறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. அவங்க என்கிட்ட ஒரு குறைன்னு வரும் பொழுது அந்த குறைக்கு என்ன ரிசல்ட்டோ என்ன தீர்வோ அதை நான் சரியா அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா எங்க அப்பா பெரிய ஆளு, நான் தப்பான தீர்ப்பை சொல்லி என்ன ஆயிடக்கூடாது. ஆமா. ஆனா சாலமோனோட பையன் என்ன பண்ணாரு? முதல் கேள்விக்கே தப்பா பதில் சொல்லிட்டாரு. ரெகோபையா சொல்லுவோமா? கேக்குறாங்க சபையினுடைய இது எல்லாரும் வராங்க, இஸ்ரவேல் இருக்க ஜனங்கள்லாம் கேக்குறாங்க ரெகோபியாம்ட்ட, உங்க அப்பா பாரமான சுமை எங்க மேல சுமத்திட்டாருப்பா, பெரிய நுகத்தை சுமத்திட்டாரு, உன்னுடைய பீரியட்லயாவது இந்த சுமையெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட முடியுமான்னு கேக்குறாங்க. அப்ப 3 நாள் கழிச்சு வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு நினைச்சான். 3 நாள் கழிச்சு என்ன பண்ணிருக்கணும்? அவங்க அப்பா மாதிரி ஆண்டவர் சமூகத்துல ஞானத்தை கேட்டிருக்கணும். என்ன பண்றது? இல்ல முதியோர்கள் கிட்ட போய் பேசி இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான்? நம்மள மாதிரி தன்னோடு வளர்ந்த விளையாண்ட ஊரு சுத்தின கேலி களியாட்டம் செய்த தனக்கு கம்பெனி கொடுத்த வாலிபர்களோட ஆலோசனை பண்றான். சொல்லுவோமா? இங்க இருக்க வாலிபர்களை நீங்க யாரு கூட ஆலோசனை பண்றீங்க? வெளிப்படுத்தலன்னு சொல்றேன், பெருமைக்காக இல்ல. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா எங்க அம்மாவை கேட்காம நான் ஒரு ஆலோசனை எடுத்தது கிடையாது. ஆலோசனைனால அவங்க கிட்ட தான் நான் கேட்பேன். இன்னைக்கு வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டையோ, இல்ல நான் வேலை செஞ்ச இடத்துல என்னுடைய கொலீக்ஸ் கிட்டையோ, இல்ல இங்க இருக்க சபை மக்கள் கிட்டையோ ஒரு நாளும் நான் என்னுடைய ஆலோசனை கேட்டதில்லை. எனக்கு நல்லாவே தெரியும் சத்தியம். அல்லேலூயா. சத்தியம்
சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைங்க அப்படி செய்யாது. அல்லேலூயா. ஊழியர்கள்ட்ட கேட்பேன், ரொம்ப முக்கியம். ஊழியக்காரங்க கிட்ட கேட்பேன், அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாட்ட கேட்பேன், அதுக்கப்புறம் நான் அதிகமா மதிக்கிற எங்களுடைய அக்கா வீட்டுக்காரங்க 2 பேர்த்துக்கிட்ட கேட்பேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. வேற யாருக்கிட்டையும் நான் ஆலோசனை அதிகமா கேட்க மாட்டேன். போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பாட்ட தான். என்ன செய்யறதுமா, என்ன பண்றதுமா, அவங்க சொல்லுவாங்க, டேய் போய் படிச்ச பையன் 4 பேர்த்துக்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேள்றாம்பாங்க. நீ இந்த படிச்ச பையன் இதெல்லாம் வேண்டாம், நீங்க என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. நான் பலிபீடத்துல நிக்கிறேங்க, பொய்யெல்லாம் சொல்றேன். எங்க அம்மாட்ட கேட்பேன், எங்க அப்பாட்ட கேட்பேன், நீங்க என்ன சொல்ற? என்னங்க இவன் நமக்கு தெரியாதெல்லாம் கேட்கறான், உனக்கு தெரியுதோ தெரியலையோ நீ சொல்லு, நீங்க சொன்னா சரி. அல்லேலூயா. அவங்க சொல்லிதான் டிகிரி எடுத்தேன், அவங்க சொல்லிதான் செகண்ட் டிகிரி, அவங்க சொல்லிதான் 3rd டிகிரி, அவங்க சொல்லிதான் காலேஜ், அவங்க சொல்லிதான் வேலை, அவங்க சொல்லிதான் ஒவ்வொரு காரியம். இப்ப அவங்க கடைசியா ஊழியத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாமே அப்படிதான். அந்த சரியான வழி நடத்தல். அது தப்போ ரைட்டோ நீங்க பார்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான். என்னுடைய வார்த்தை அப்படிதான் இருக்கும். பல நாள் திட்டு வாங்கியிருக்கேன். எங்ககிட்ட கேட்காத நீ தயவு செய்து உனக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு போனாலும் சொல்லுவாங்க. சொன்னா இல்லாட்டி செய்யணும். ஒரு மீட்டிங் நடத்துறதா இருந்தாலும் 1008 கேள்வி நான் மைண்ட்ல இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுவேன் அந்த ஆலோசனைக்காக. அல்லேலூயா. ரெகோபியாம் என்ன பண்ணாரு? இங்க கேட்டார் ஆலோசனை. தன்னோடு வளர்ந்த வாலிபர்கிட்ட கேட்டு ராஜ்யத்தை இழந்துட்டான். சாதாரண காரியத்தை இழக்கல. ஆனா சாலமோன் அப்படிப்பட்ட ஞானத்தை யார்கிட்ட கேட்டாரு? ஆண்டவரிடத்துல கேட்டாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சரியானதை என்கிட்ட கேட்டிருக்கிற, நீ சாதாரணமான விஷயத்தை என்கிட்ட கேட்கல, நீ நல்ல நீ ஞானத்தை கேட்டால் ஞானமா கேட்டிருக்க. அல்லேலூயா. நீ ஞானத்தை தான் கேட்டிருக்க, ஆனா ஞானத்தோட கேட்டிருக்க. ஞானம் இருந்தனாலதான் நீ எதை கேட்ட? ஞானத்தை கேட்டிருக்கிற. அறிவில்லாதவன் அறிவை பத்தி பேச முடியாதுல்ல. அதனால ஞானம் இருக்கிறனாலதான் நீ ஞானத்தை கேட்டிருக்க. அதனால உனக்கு நீ கேட்ட எல்லா சகல விதமான உலகத்துல உனக்கு முன்னாடியும் உனக்கு அப்புறமும் பேர்பட்ட ஞானவான் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஞானத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தர, மகிமையையும் உனக்கு தருகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மகிமையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆளுகை சாலமோன் இஸ்ரவேல்ல ஆளுகை செஞ்சாலும் சாலமோனுடைய வார்த்தைக்கு மொத்த உலகம் கட்டுப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா? சாலமோன் வாழ்ந்த காலத்துல சாலமோன் ரூல் போட்டா அது இந்தியாவிலும் பலிக்கும். இந்தியாவிலிருந்து சாலமோனுக்கு கப்பம் கட்டின நாட்கள் இருக்கு, தெரியுங்களா? என்ன கப்பம் கட்டினாங்க? மயில் தொகையும் சந்தனம் யானை தந்தங்கள் எல்லாம் கொண்டு போய் சாலமோனுடைய பாதத்தில் இப்படி வைப்பாங்களாமா. சாலமோன் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? இஸ்ரவேல் எங்கேயோ இருக்குது. அது உலக மேப்ல மையத்துல இருக்கு, நடுவுல இருக்கு. இந்தியா எங்க இருக்குது? கடைக்கோடி கீழே இருக்குது. இங்கிருந்து விலையுறந்த பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு போய் சாலமோனுடைய பாதத்துல வச்சு வணங்குவாங்களாமா. யாரு? இந்திய ஜனங்களா? ராஜா. அல்லேலூயா. இந்தியால இல்ல, எல்லாம் டோட்டல் எல்லா உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரி எங்க போய் காணிக்கை கொண்டு போய் கொடுக்கும்? சாலமோனுக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய மகிமையை கர்த்தர் உயர்த்தி இருந்திருக்கிறார் பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? சின்ன பையங்க, வெறும் 16 வயசு 18 தான் உள்ள வரும்போது. ஆனா சரியான ஞானத்தை ஆண்டவர்ட்ட கேட்டான். அந்த ஞானத்தை மட்டும் அவனுக்கு தரல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கொடுத்தது. அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 50 வருஷம் அருமையா ஆட்சி செஞ்சார். அல்லேலூயா. 50 வருஷம் ஒரு சின்ன யுத்தம் இல்லாம ஆட்சி செஞ்ச ஒரே ராஜா சாலமோன் தான். அவங்க அப்பா 40 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. 40 வருஷம் முழுசு யுத்தம் தான். ஆனா பையன் 40ல இருந்து 50 வருஷம் அந்த கேப்ல எடுத்தாரு, ஆட்சி செஞ்சாரு. ஒரு நாள் கூட சாலமோன் காலத்துல யுத்தம் இருந்ததா வேதம் சொல்ல எங்கேயாவது இருக்குதா? வேதத்தை படிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு யுத்தம் கூட சாலமோன் செய்யல. அவ்வளவு ஞானம், அவ்வளவு மகிமை. எல்லா ராஜ்யங்களும் அவனுடைய காலுக்கடியில விழுந்துச்சு. யுத்தமே செய்யாது. கொஞ்சம் கசகசப்புன்னு தெரிஞ்சா சாலமோன் கால் பண்ணி கூப்பிட்டுருவாரு, வாங்க, என்ன பிரச்சனை, என்ன ஒரு மாதிரி இருக்கிற, என்ன மூஞ்சியெல்லாம் என்னாச்சு, இதுல வரையா? ஐயோ சாலமோன் ராஜாவே இல்ல அப்படின்னு காலில் விழுந்துருவான். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி மகிமையா வச்சிருந்தாரு பாத்தீங்களா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்ல. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். 1 நாளாகமம் 29 28 வாசிப்போம். 1 நாளாகமம் 29 28. அவன் தீர்க்காயுசும்
அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். ஒரே சொல்லுவோமா? கர்த்தர் இன்னொருத்தருக்கு ஒரு மகிமையை கொடுத்திருந்தார். சாலமோனுடைய அப்பா யாருங்க? தாவீதுக்கும் பெரிய மகிமையை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இந்த மகிமை அப்படியே ஆப்போசிட். நான் சொல்லியிருந்தேன், தாவீது காலத்துல முழுசா யுத்தம் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யுத்தங்களை, வேதத்திலேயே அதிக யுத்தங்களை செய்த ஒரே ராஜா சாலமோன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவர் செய்த ஒரு யுத்தத்துல கூட தோல்வியை பார்க்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பையன் ஒரு யுத்தத்தை கூட செய்யல, ஆனா அப்பா யுத்தத்தை மட்டும்தான் செஞ்சான். ஆனா ஒரு யுத்தத்துல கூட என்ன பண்ணல? ஒரு யுத்தத்துல கூட என்ன பண்ணல? தோல்வியவே சந்திக்கல. தாவீது வர்றார் அப்படின்னாலே ராஜ்யங்கள் நடுநடுங்குமாமா. தாவீது யுத்தத்திற்கு வராருனாலே ராஜ்யங்கள் என்ன பண்ணும்? நடுநடுங்கும். தாவீதுக்கு நம்ம இஸ்லாமியத்துல பேர் தெரியுங்களா? ரொம்ப ஃபேமஸான பேரு தாவூத். கேட்டிருக்கீங்களா இந்த பேரு? பெரிய பெரிய ரவுடிகளுக்கு வைப்பாங்க. இந்த பேர் வச்சாலே பயந்துக்குவாங்க. ஏன்னா தாவீதோட பேர் அவ்வளவு சீக்கிரம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தாவீதுன்னு அவ்வளவு பெரிய ஆள். நீங்க இஸ்ரவேலுக்குள்ள போய் யூதர்கள் கிட்ட போய் தாவூத்துன்னு சொல்லுங்க போதும். இப்பவும் தாவூத்து நீங்க சொல்லி அங்க திரும்பி வரவே முடியும். பெருமையா வேணா பேசி அந்த பேரை கூட நீங்க சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கு. இன்றைக்கும் இஸ்ரவேலிலே தாவீதினுடைய சந்தி தான் யாருங்க? ராஜா. அல்லேலூயா. கிட்டத்தட்ட தாவீதுக்கு அப்புறம் 3000 ஆண்டுகள் கடந்துருச்சு. 3000 ஆண்டுகள் அப்படின்னா எத்தனை தலைமுறை? அத்தனை ஆண்டுகள் கழிஞ்சு இன்னைக்கும் இஸ்ரவேலில ராஜா பிரசிடென்ட்னா யாரு? யாருங்க? தாவீதுடைய சந்ததி தான். அப்போ அந்த பேருக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கு தெரியுங்களா? அந்த மகிமையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு நான் தரிப்பித்தேன்னு கர்த்தர் தாவீதுக்கு சொன்னார். அல்லேலூயா. உனக்கு சாதாரண நாமத்தை கொடுக்கலடா, உலகத்துல இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கெல்லாம் மேலான நாமத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி உயர்த்தினார் தாவீத. இன்னைக்கும் தாவூத்து நீங்க சொன்னீங்கன்னா முடிஞ்சிட்டீங்க அங்க யூதா இஸ்ரவேலுக்கு. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆளு. ஆனா அவர் யாருங்க? அவர் யாரு? அவருடைய ஆரம்பம் என்ன? அவருடைய ஆரம்பம் என்ன? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். அல்லேலூயா. இஸ்ரவேல்ல ஒரு ஒதுக்குப்புறத்துல வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது. அல்லேலூயா. இன்றைக்கு அரசனாகி பல நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அவனுடைய ஆட்சி நிலைநிற்கிறது என்று சொன்னால் அது கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த மகிமையினால் மட்டுமே. வரலையோ சொல்லுவோமா? 1000 தலைமுறைக்கும் உனக்கு நான் கிருபை பாராட்டுவேன்னு தாவீதுக்கு சொன்னார். தாவீதுக்கு சொன்னதை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், மறப்பதில்லைன்னு சொன்னார். வரலையோ சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். வரலையோ சொல்லுங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்ல. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. வரலையோ சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அப்படிப்பட்ட மகிமையையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல என்னத்தை தேடிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. இந்த உலகத்துல என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? அறியாமையில எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு மகிமையும் கனத்தையும் சகாயத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.